மனைவி ரொம்ப நாட்களாய் திருமணமாகி பல வருடங்களாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அப்படியே அவங்க பெரிய இதுக்கு ரொம்ப யோசிக்காமல் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போ உடல்நிலை சரியில்லாத போது ஒரு கிளினிக், ஒரு 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 மெடிக்கல் ஷாப், அந்த மெடிக்கல் ஷாப் போகும்போது இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி உடம்பு நல்லா, இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னு சொன்ன உடனே அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற அந்த பிரதர் நிறைய மாத்திரையை கட் பண்ணி, இந்த மாத்திரை இது காலைல சாப்பிடுங்க, இது சாயந்தரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பக்கத்தில் நின்ற பாஸ்டர் அவங்கள பார்த்து சொல்றாரு, இது பெர்கனண்டான மாசமா இருக்கிற லேடிஸ் சிஸ்டர் சாப்பிட முடியுமா, இந்த மாத்திரை சாப்பிடலாமா, பிரச்சனை இல்லையான்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே இந்த மனைவி அவரை திரும்பி பார்த்து, இங்க யார் மாசமா இருக்கா, நீங்க யாருக்காக சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே, அது ஒன்றும் இல்லை, நீங்க அப்படி பண்ண முடியுமான்னு கேட்ட உடனே அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற ஒரு, ஐயோ சார் என்ன சார் சொல்கிறீங்க, அதெல்லாம் சாப்பிடவே முடியாது, பிரெக்னெண்டாக இருக்கிற சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக டாக்டர் இடத்துல போய் செக் பண்ணி அப்படி தான் நம்ம சாப்பிடணும், நம்ம எல்லா மாத்திரையும் கொடுக்கணும், மொத்த மாத்திரையும் தூக்கி எங்கே போடுறோன்னா டப்பாக்குள்ளே போடுறாரு. போட்டுட்டு நீங்கள் போயிருங்க, நீங்கள் டாக்டர்கிட்டே டெஸ்ட் பண்ணியே போட்டுருங்கன்னு சொன்ன உடனே இந்த பாஸ்டம்மா அவரை திட்டுறாங்க, ஏங்க என்ன இது அர்த்தம், நீங்கள் போய் அவன் கொடுக்குற மாத்திரையும் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கி போட்டீங்க, இப்படி எனக்கு அவ்வளோ உடம்பு நல்லா இல்லை, நான் போய் நீ எங்கே கிளினிக் போகிறது, எதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்களோ தெரில, உங்கள் விசுவாசத்துக்கான ஒரு அளவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை நீ நாளைக்கு பாரு, எனக்கு என்னமோ மனசுக்கு அப்படி தோணுது அப்படின்னு அடுத்த நாள் காலையில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பேபி உள்ள ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்போ நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும்னு நினச்சிட்டார் அப்படின்னு சொன்னால், நம்மளை பார்த்து யோசித்து அந்த மாதிரி வந்ததை அறியும்படி அல்ல, அறியும்படியும் அற்புதம் செய்வார், அறியாதபடியும் அற்புதம் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன். மரியாள்